ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கேட்ரஷர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் அண்ட் ஓட்ஸ் வச்சு நம்ம ஒரு ப்ரௌனி பண்ணோம். அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ப்ரௌனியோட நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ். இது வந்து பர் பீஸ்க்கு 84 கேலரிஸ் தான் இருக்கும். இதுதான் முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து ஓட் ஃப்ளவர். இது ஒன்றும் இல்லை, நம்ம ஓட்ஸ் இருக்கலாம், அது பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட காலிஃப்ளவர். இது வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க, மஞ்சள் தூள் வந்து கேக்கில் அஃபெக்ட் பண்ணாது. இது ப்ரௌன் சுகர் அண்ட் கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுருக்கேன், 3/4 கப், அண்ட் கொஞ்சம் எண்ணெய், அப்புறம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பேக்கிங் பவுடர். முதல்ல காலிஃப்ளவர் வந்து நீங்கள் அந்த உப்பும் மஞ்சள் தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. நீங்கள் அதை பயப்படவே தேவையில்லை, ப்ரௌனியில் அந்த டேஸ்ட் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ முதல்ல எப்படி பண்ணுங்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர், அந்த ஃப்ளவரேஜ், இது நான் 1 கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ வந்து நம்ம முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம். நல்ல பொடி பொடியாக வரணும், அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். இது இந்த மாதிரி. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கோம்ல ப்ரௌன் சுகர் 1 கப், அந்த 1 கப் ப்ரௌன் சுகரையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இப்போ அந்த 1 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதையும் நல்லா அரைச்சிடலாம். நீங்கள் இப்போதைக்கு நான் தண்ணி இல்லை பால் எதுவுமே நான் ஊற்றலை, அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போது இது நல்லா அரைச்சப்புறம் இது கூட நம்ம கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் பேஸ்ட்டாக வரும், அதுக்காக தான். கொஞ்சோண்டு ஊற்றுங்க, ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு நல்ல பேஸ்ட்டாக வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும், துரு துருலாம் இருக்கக்கூடாது, நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும். இதை பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் ப்ரௌன் சுகர் பேஸ்ட் எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு அரைப்பு எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கோம்ல ஓட் ஃப்ளவர், அதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ ஓட் ஃப்ளவர், கொக்கோ பவுடர் அண்ட் கொஞ்சம் சால்ட், பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வச்சுருக்கோம்ல ஆயில், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண அப்புறம் நம்ம வச்சுருக்க வெனிலா எசன்ஸ், இது ஒரு சின்ன ஸ்பூன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இதில் வந்து காலிஃப்ளவர் அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல இப்போ நம்ம ஆட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா எல்லாம் சேர்ந்து வந்தப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல பால், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் பால் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வரணும். நம்ம கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது அப்படி இல்லை, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நார்மல் பேட்டரை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும், அதுதான் ப்ரௌனி கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம்ல, கேக் டின், ஒன்றில் கேக் டின்னில் மாற்றிக்கலாம், இல்லைனா அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்போவுமே வைக்கிற மாதிரி இட்லி குக்கரில் 30 மினிட்ஸ்க்கு வைக்கணும். நம்ம கேக் வந்து 40 மினிட்ஸ்க்கு வைப்போம், இந்த ப்ரௌனி வந்து நம்ம 30 மினிட்ஸ்க்கு வச்சா போதும். 30 to 35 மினிட்ஸ் தான் தேவை. இப்போ இதுக்கு மேலே நான் சும்மா வந்து நட்ஸ், இல்லைனா நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட போட்டுக்கலாம். நான் இப்போ வால்நட் அண்ட் ஆல்மண்ட் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் நான் அதில் மேலே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதே இட்லி குக்கரில் நம்ம வந்து 30 மினிட்ஸ் வைக்க போகிறோம். 30 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இது பாருங்கள், எனக்கு கரெக்டாக 30 மினிட்ஸ் தான் ஆச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அண்ட் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரியே டூத் பிக் டெஸ்ட் அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி பாருங்கள். எதுவும் ஸ்டிக்கியாக இல்லைன்னா நம்மளோட ப்ரௌனி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் அதே மாதிரி நம்ம கத்தி வச்சு லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டு இலக்கிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் எடுக்கிறதுக்கு பியாமல் அழகாக வரும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது பாருங்கள், நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அந்த நட்ஸ்லாம் கூட கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. அவங்க நீங்கள் வந்து காலிஃப்ளவர் நான் ஓட்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. ஏன் ஓட்ஸ்லாம் பிடிக்காதவங்க கூட இது ஈஸியாக அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும்.
இதுதான் நம்ம யூஸ் பண்ண அந்த ப்ரௌனியோட நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாமே. நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற ப்ரௌனிஸோட ஒரு பீஸ் கலோரி வேல்யூ 144. ஆனால் இது அப்படி இல்லை, 84 கேலரிஸ் தான் ஒரு பீஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் இன்னும் குக்கிங் தவிர ஆர்ட் டெக்னாலஜி பற்றின வீடியோஸும் இருக்குது. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாம் உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.